Welcome. This is Radio Pras. வரவிருக்கும் அன்பு வணக்கம். எஸ்ஏபியின் மலர்கின்ற பருவத்தில் அத்தியாயம் 18. எங்கே தொலைந்த அந்த செக்ரட்டரி என்று விசாகன் மீது எரிந்து விழுந்தார் பூபதி. மணி 11க்கு மேலே ஆகப்போகுது. நினைத்த போது வர்றதுக்கு நினைத்த போது போகிறதுக்கு சத்திரம் இல்லை. அது ஆஃபீஸு. அவர் வீட்டுக்கு ஃபோன் செய்து கேட்டியா? தோற என்ன பண்ணிகிட்டு இருக்குதா? அலுவலகத்துக்குள் பரவி இருந்த வெப்பத்துக்கும் வெளியில் மவுண்ட் ரோடில் கொளுத்தி கொண்டிருந்த வெயிலுக்கும் உள்ள தொடர்பை விசாகன் அறிவான். ஏர் கண்டிஷனர் மட்டுமின்றி மின்விசிறியும் வேலை செய்யாத நிலையில் பூபதியின் கைப்பட்ட காகிதம் எல்லாம் ஈரமாகி கொண்டிருந்தன. தவிர உள்ளபடிக்கே அன்று வேலை அதிகம். ஒரு திடீர் சட்டத்தின் விளைவாக எதிர்பாராத வகையில் முளைத்திருப்பதாக ஆடிட்டர் சுட்டி காட்டிய வருமான வரி பிரச்சனை பூபதி புறப்பட்டு வந்தால் நல்லது என்று அவரது டெல்லி ஏஜென்ட் அடுத்த டெலக்ஸ் செய்தி. ஏர்லைன்ஸிலோ இடமில்லை, காத்திருப்பவர் பட்டியலில் உங்கள் பெயரை 12வது போட்டிருக்கிறோம் என்கிறார்கள். மிஸ்டர் ஹியூம் மாற்றலாகி செல்வதால் பதிலுக்கு வந்திருக்கும் வெள்ளைக்காரருக்கு 2 நாளில் விருந்து வைக்க வேண்டிய அவசியம். தந்தை கையெழுத்து போட்டிருந்த செக் புத்தகத்தை எடுத்து பியூனிடம் கொடுத்த விசாகன் இழுத்தார் போல், லால்குடிக்கும் எங்கே போயிருப்பதா அவர் வீட்டில் சொல்கிறாங்க. விவரம் தெரியாதான், சொந்த வேலையாக போயிருப்பாருன்னு தோணல எனக்கு என்றான். நான் தான் ஒரு முக்கிய வேலையை அனுப்பினேன், வந்த உடனே வர சொல்லு என்றார் அவர் சிறிது சாந்தமடைந்தவராக. அதன் பின்னர் அவர் தேசிகரை பற்றி கோபிக்கவில்லை. சூரியனுடைய கடுமையில் சிறிதும் வேறுபாடு இல்லாத போது 1 டிகிரி கூடியிருக்கலாமே அன்றி குறைய வழியில்லை. ஏர் கண்டிஷனருக்கும் மின்விசிறிக்கும் பழைய ஜட நிலையிலேயே தொடர்ந்து நீடித்திருக்க பூபதியின் முகத்தில் முன்னை போல அவ்வளவு அதிகமாக வியர்வை கொட்டாததையும் துளிர்க்கின்ற கசிவையும் அவர் பொறுமையோடு கைக்குட்டையால் ஒத்தி எடுப்பதையும் விசாகன் கவனித்தான். இடைவேளையின் போது இருவருமே அலுவலகத்தில் தான் சிற்றுண்டி அருந்துவது வழக்கம். அப்போது பூபதி, தங்கைக்க வயதாகின்றிருக்கு, கல்யாணம் செய்து விட்டால் நல்லதுன்னு சுந்தரபாண்டியன் சொல்கிறாரு என்று மேலோட்டமாக விஷயத்தை வெளியிட்டார். நவமணி எழுதிய கடிதத்திற்கும் தேசிகரின் லால்குடி பயணத்திற்கும் தந்தை இப்போது கூறுவதற்கும் சம்பந்தம் உண்டு என்று அவனாக புரிந்து கொண்டார். தங்கைக்கு அவள் விரும்பிய மாப்பிள்ளையே கிடைக்கப் போகிறான். விசாகனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பாடா, அவளுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி வைக்க வேண்டும், பூபதியின் கோபத்துக்கு அவளை ஆளாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுச்சரித்தா வன்மத்துடன் செய்த காரியம் கடைசியில் நன்மையாகவே முடியப் போகிறது. மிகுந்த உற்சாகத்துடன் அவன் ஐஸ் காப்பியை பருகினான். தேசிகர் சென்னை திரும்பி பூபதியின் அறைக்குள் நுழைந்தபோது பிற்பகல் மணி 3:30 இருக்கும். நிமிர்ந்து பார்த்த பூபதி காரியதர்சியின் தோற்றத்திலிருந்து அவர் வீட்டுக்கு கூட செல்லாமல் நேரே வந்திருப்பதை ஊகித்து கொண்டான். இப்போதான் வர்றியா? ஆமாம். ஆவலை வெளிப்பட காட்டிக்கொள்ளா வண்ணம் பூபதி மேஜை மீது இருந்த சில கடிதங்களை பார்வையிட்டபடி சேமபுரத்தை பற்றி கேட்டார். ரொம்ப சின்ன கிராமமா, ஆனால் செழிப்பாக இருக்குது. வேதவல்லி அம்மாளுடையது இருப்பதற்கு பெரிய வீடு. பூபதி மௌனமாக இருந்ததிலிருந்து தன்னை தொடர்ந்து பேசச் சொல்கிறார் என்று ஊகித்தவராய் தேசிகர் அடுக்கினார். ஒரு காலத்தில் ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம், அந்த வட்டமே அவர்கள் கையில் இருந்ததாக சொல்கிறாங்க. இப்போது அந்த அம்மாவை பற்றி எல்லாருக்கும் உயர்வான அபிப்பிராயம். அவர்களிடம் உதவி என்ற ஒருத்தர் போய் வெறும் கையோடு திரும்பினதே கிடையாதான். வேதவல்லி அம்மாளை போல் உண்டா அப்படிங்கிறாங்க. நானும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப பண்போடு பதவிசாக நடந்துக்கிட்டாங்க. பூபதியின் முகத்தில் மகிழ்ச்சி படர்ந்தது. சூரியகாந்தனை பற்றி மற்ற எல்லா விஷயமும் அவர் ஏற்கனவே விசாரித்து வைத்திருந்தார். பூர்வீகம் பற்றி மட்டும் தெரிய வேண்டியிருந்தது. இப்போது அதுவும் திருப்திகரம் என்று ஆகிவிட்டது. சரி, நீ வீட்டுக்கு போய் குளிச்சு சாப்பிட்டுட்டு வா. அப்படி மிஸ்டர் ஹியூமுக்கு பதிலாக வேற ஒருத்தர் வந்திருக்கானண்ணா. நாளைய மறுநாள் அவருக்கு பிரமாதம் ஒரு பார்ட்டி கொடுப்பதாக இருக்குது. அதற்கு ஏற்பாடு செய்யணும். ட்ரிங்க்ஸ் வழங்க வேண்டியிருக்கோம். கைவசம் இருக்குதா? இருக்குது. வேண்டியது முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கொள்ள. என்ன சரிதானா? சரி. அப்புறம் கல்யாண இன்விடேஷன் ஃபைல் இருக்குமே, எடுத்து வை. நல்ல டிசைனாக தேர்ந்தெடுக்கணும். உத்தரவு. நவமணி குறித்து கொடுத்திருந்த முகவரியில் பரதனை சந்தித்து அவனை கலாட்ட செய்ய வேண்டும் என்ற உற்சாகம் பேந்தியன் சாலையை நோக்கி பிரீத்தை உந்திற்று. சிறிது நேரம் முன்பு நவமணியை அவள் வழி அனுப்பி வைத்தபோது ஆச்சரியத்தோடு கேட்டாள் நவமணி, என்ன பிரீத், காலேஜுக்கு வரல? பிரீத் என்று தலையாட்டினாள். இன்றைக்கி டெஸ்ட் இருக்குமே உனக்கு? இருக்குந்தான். காரில் ஏறிக்கொண்ட நவமணி கதவை திறந்து வைத்து கொண்டே கேட்டாள், எழுதாமலே பாஸ் பண்ணிவிடலான்னு என்னம்மா? அது முடியாது பிரீத், வா. கல்லூரிக்கு போவதில்லை என்ற தீர்மானத்திலிருந்து எள்ளளவும் விலக தயாராக இல்லாத பிரீத்
புடவையும் காலையும் நவமணி உள்ளுக்கு இழுத்து கொண்டு விட்டாளோ என்று சரிபார்த்துக்கு விட்டு கதவை சாத்தியவளாய், எழுதின மட்டும் பண்ணிடுவேன்னு என்னம்மா? அது முடியாது நவி, போய் வா, டாட்டா என்று கையை ஆட்டிவிட்டு விடை கொடுத்து அனுப்பினாள். ராதாகிருஷ்ணன் வீட்டை கண்டுபிடிப்பது அவளுக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை. பெரிய வீடு, தோட்டத்தின் ஒரு மூலையில் சிறு அவுட் ஹவுஸு. அது பூட்டப்பட்டிருந்ததை கண்டவுடன் அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது. பரதன் வெளியில் போயிருக்கிறான் போல் இருக்கிறதே. அவுட் ஹவுஸின் வாசற்படியில் உட்கார்ந்து கொண்டிருந்த பையனை விசாரித்து பார்க்கலாம் என்று நெருங்கினான். தம்பி, ராதாகிருஷ்ணன் வீடு இது தானே? கன்னத்தை விட்டு கையை எடுக்காமலே பையன் சொன்ன பதிலில் ஆத்திரமும் விரக்தியும் துணிப்பதை அவள் கண்டாள். யாருக்கு தெரியும்? நீ வீட்டில் இருக்கிறவன் இல்லையா? அவன் பதில் பேசவில்லை. யார் எந்த வீட்டில் இருந்தால் எனக்கு என்ன என்ற பாவனையோடு அந்நியர் எவரும் புக முடியாத தனி உலகத்தில் அவன் மூழ்கியிருப்பது தெரிந்தது. உன் பேர் என்ன? சோனாச்சலம், சுடலமுத்து, எதை வேணும்னாலும் வச்சுக்கோங்க. அதை காட்டிலும் முரடன் முத்துங்கிற பேர் தான் உனக்கு பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் பள்ளிக்கூடத்துக்கு மட்டம் போட்டுச்சு இங்கே வந்து உட்காந்துட்டுருக்கியா? பட்டென்று நீ மட்டும் காலேஜுக்கு மட்டம் போட்டு ஊர் சுற்றலாமா என்றான் அவன். அவள் ஒரு கல்லூரி மாணவி என்று அவன் ஊகிப்பதற்கு அவள் கையில் இருந்த புத்தகங்கள் உதவி இருக்க வேண்டும். வாஞ்சையுடன், பாம்பின் கால் பாம்பறியும்னு இதுக்கு தான் சொன்னாங்க போல இருக்கு. அது சரி, மர சாமானெல்லாம் செய்து கொண்டு இருந்தார் பரதன், அவர் ஒர்க் ஷாப் இதுதானே? அவர் வெளியில் எங்கேயா போயிருக்காரா? எப்போது வருவார் என்றாள் அவள். விட்டேற்றியாக இருந்தவனிடம் தான் எப்பேற்பட்ட மாறுதல்! உயிரற்றவை போலிருந்த அவன் விழிகளில் திடீரென்று ஒரு சுறுசுறுப்பு ஏற்பட்டதை அவள் கண்டாள். இடைவேளையின் போது சினிமா கொட்டகை விளக்குகள் திடுமென்று எரிய தொடங்குமே, அந்த மாதிரி எழுந்து அவளிடம் வந்து ஆர்வத்தோடு, பரத் மாமாவை தேடிக்கிட்டு வந்தீங்க, அவர் உங்களுக்கு என்ன வேணும் என்றான். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள், அவர் இப்போ எங்கே? அவன் கண்கள் நிரம்பி வழிந்தன. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காலி பண்ணிட்டு போனார். யாரும் வந்து இந்த அரண்மனைக்கு 350 ரூபா வாடகை தருவதாக சொன்னாங்களாம். அப்பா மாமாவை விரட்டிட்டார். சிறுவன் தேம்பினான். அப்பாவா? அவர் ராட்சச, முதல்ல பெருச்சாழி. சில நாள் பழக்கத்திலே இந்த சிறுவனிடம் எத்தகைய ஒரு உறவை பரதனால் ஏற்படுத்தி கொள்ள முடிந்திருக்கிறது என்று வியந்தபடி அவனை அணைத்து கொண்டாள் பிரீத். இந்த அப்பாக்களுக்கெல்லாம் எதிராக நாம் ஒரு இயக்கமே ஆரம்பிக்கலான்னு. இரு, பரதன் எங்கே போயிருப்பார்? தெரியலையே, காலையிலே காலி பண்ணிவிடணும் அப்பா சொல்லிட்டாரு. ராத்திரி முழுக்க மாமாவுக்கு எவ்வளோ வேலை தெரியுமா? பாவம். நாளை அல்லது நாளை மறுநாள் என்னை வந்து பார்க்குறத சொல்லியிருக்காரு. அவள் ஒரு சீட்டில் தன் பெயரையும் நவமணி பெயரையும் எழுதி அவனிடம் தந்தாள். அவர் வந்தார்னா இதை கொடுக்குறியா? நாங்கள் உடனே அவரை பார்க்கணுன்னு சொல்லு. அவன் சீட்டை படித்தான். பிறகு குதூகலத்துடன், நவமணி நவமணி என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கு தான் ஆசையாக சோஃபா பண்ணிகிட்ருக்காரு என்றான். பிரீத்துக்கு அதை கேட்க ஆனந்தமாக இருந்தது. மறக்காமல் நவமணியின் கல்யாண அழைப்பை இந்த சிறுவனுக்கு அனுப்ப வேண்டும் என்று மனத்துக்குள் தீர்மானம் செய்து கொண்டான். உன் பேர் என்ன? ஜெயவேலு. வீட்டுக்குள்ளிருந்து அவன் அம்மா அவனை கூப்பிடும் குரல் மிதந்து வந்தது. அவன் அதை பொருட்படுத்தாமல், மாமாவை நான் முன்னாடி பார்த்தா நீங்கள் கேட்டதாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்தா நான் கேட்டதாக சொல்கிறீங்களா என்று கேட்ட வரைக்கும் அவன் கேட் வரைக்கும் வந்து வழி அனுப்பியது பிரீத் மனத்தை நிகழ வைத்தது. காரியதரிசி தேசிகர் புதன்கிழமை இரவு நடக்கவிருந்த விருந்துக்கான ஏற்பாடுகளை செய்வதில் மும்முரமாக ஈடுபடலானார். ஜனவரி முதல் தேதியன்று நடைபெற்ற சாப்பாட்டை ஹியூமும் அவரது குடும்பத்தினரும் சுவைத்து உண்டனர். எனினும் மது வகை இல்லாதது அவர்களுக்கு ஒரு குறையாக இருந்தது என்பதை பூபதி பின்னர் தான் தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆகவே தான் பெரியதொரு தொழிற்சாலை நிறுவுவதில் நெருங்கிய கூட்டாளிகளாக திகழப்போகிற அவர்களுக்கு இம்முறை அந்த ஏக்கம் இருக்கலாகாது என்று தீர்மானித்தார். இம்மாதிரி சந்தர்ப்பங்களை கருதி முன்கூட்டியே அவர் வீட்டில் மது வகைகள் வாங்கி வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் பூபதிக்கு அவற்றில் நாட்டம் கிடையாது. ஏதோ மரியாதைக்காக சிறிது உறிஞ்சுவார், அவ்வளவுதான். மற்றவர்கள் சாப்பிடும்போது தான் மட்டும் ஒதுங்கியிருந்தால், நீங்கள்லாம் குடிகாரர்கள், வேறு வழி இல்லாமல் உங்களை ஊற்றிக் கொடுக்க வேண்டியிருக்கிறதே தவிர எனக்கு அந்த கெட்ட பழக்கமெல்லாம் கிடையாது, நான் மிகவும் உயர்ந்தவன், ஒழுக்கசீலன் என்று பெருமை அடித்துக் கொள்வது போலாகும் என்பது அவர் கருத்து. தகுந்த ஒரு இடத்தில் அவை பூட்டி வைக்கப்பட்டிருந்தன. புதன்கிழமை விருந்துக்கு பூபதி குறிப்பிட்டிருந்த வகைகளை தேர்ந்தெடுத்த தேசிகர் சண்முகத்தை அழைத்து சாப்பாட்டு கூடத்திலிருந்து பீரோவில் அவற்றை எடுத்து வைக்குமாறு உத்தரவிட்டார். ஸ்பர்டாங் சாலையில் உள்ள மாளிகையின் வருமுன் தன் மனைவிக்கும் மேலாக மதுவை போற்றி வந்த ஒரு மில் முதலாளியிடம் பணியாற்றிய அனுபவம் சண்முகத்துக்கு இருந்ததாலோ என்னவோ உயர்ந்த அயல்நாட்டு சரக்கில் ஒரு பகுதியை சொந்த உபயோகத்துக்கு என்று வேறொரு புட்டியில் ஊற்றி வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. மது வகைகளின் அவனா கூட தெரியாதவர் தேசிகர் என்பதாலோ என்னவோ சண்முகத்தின் சாதனையை கண்டுபிடிக்கும் கூர்மை அவர் கண்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. தலையணைகள், உரைகள், படுக்கை விரிப்புகள், கம்பளிகள் போன்றவற்றை சலவையிலிருந்து வந்தவுடன் அடுக்கி வைக்க பின்கட்டு மாடிப்படிக்கு அடியில் இருந்த சிறிய அறை உபயோகப்படுத்தப்பட்டு வந்தது. அந்த இலாக்கா சண்முகத்தின் வசம் இருந்ததால்
அதையே தன் அந்தரங்க அறையாக அவன் ஆக்கி கொண்டிருந்தான். அவனை வேறெங்கும் காணோம் என்றால் அந்த கூண்டுக்குள் ஓய்வெடுத்திருக்கிறான் என்று ஊகித்துக் கொள்ளலாம். அன்று மாலை தனது ரகசிய இடத்தில் புகுந்து கொண்டு வெகு நாட்களாக தனக்குள் வளர்ந்து வரும் ஏக்கத்தை தணிக்கக்கூடிய அமிர்தத்தை அருந்தினான் சண்முகம். திராவகத்தைப் போல தகித்தபடி இறங்கும் அந்த பானம் அவனுக்கு புத்துணர்ச்சியையும் புது பலத்தையும் கொடுத்தது. இறக்கை கட்டி பறக்கிறார் போன்ற அனுபவத்தில் லைத்த அவனுக்கு முழுவதையும் குடித்து தீர்த்து விட வேண்டும் என்ற வேகத்தை எப்படித்தான் அடக்க முடிந்ததோ பாதியை மிச்சம் பிடித்து பாதுகாப்பாக வைத்தான். புட்டியை வைக்க தலையணைகளை ஒதுக்கும்போது ஒரு கடித உரை அவன் கைக்கு அகப்பட்டது. ஐயோ, தபால் சேர்க்குமாறு அன்றைக்கி நவமணி கொடுத்த கடிதம் அல்லவா இது? சூரியகாந்தன் என்று விலாசப்பட்டிருந்தது. அதை போஸ்ட் பண்ண புறப்படும்போது தான் சுஜரிதா கூப்பிட்டு கடிகாரத்துக்கு சாவி கொடுக்கும்படி அழைத்தாள். சுவர் கடிகாரத்துக்கு அவன் சாவி கொடுக்கும்போது அவள் கடிதத்தை இப்படியும் அப்படியும் புரட்டி பார்ப்பதும் அவசரமாக உள்ளே சென்று வருவதும் கடிகார கண்ணாடியில் அவனுக்கு தெரிந்தது. அவன் கீழே இறங்கி உரையை கையில் வாங்கி கொள்ளும்போது அது சற்று ஈரமாக இருந்ததும் அவனுக்கு ஞாபகம் வந்தது. கடிதத்தை அவள் பிரித்து பார்த்திருப்பாளோ என்ற சந்தேகம் அவனுக்கு அப்போதே உண்டாகத்தான் செய்தது. யோசித்தபடி அதை வாங்கி சென்றவன் இப்போதும் நன்றாக நினைவிருந்தது. குதிரை பந்தய முடிவுகளை டிரைவர் பார்த்து கொண்டிருப்பதை கண்டுவிட்டான். அவன் 2 ரூபாய் கட்டியிருந்த குதிரை என்னவாயிற்று என்று விசாரிப்பதில் கவனம் திரும்பிவிடவும் பேச்சுவாக்கில் கடிதத்தை சட்டைப்பையிலோ கார் சட்டையிலோ பாக்கெட்டிலோ திணித்து கொண்டிருக்க வேண்டும். அப்புறம் அதை பற்றி அப்படியே மறந்துவிட்டது. இப்போது என்ன செய்யலாம்? கடிதம் தங்கிவிட்ட விஷயத்தை ஒருவரிடமும் சொல்லாமல் இரவோடு இரவாக அதை தபாலில் சேர்த்து விடலாமா, அல்லது காலம் தாழ்ந்து விட்டாலும் சொன்னபடி செய்ததாயிற்று என்ற நிம்மதி அவனுக்கு கிடைக்கும். எப்படி இவ்வளவு தாமதமாயிற்று என்று கேள்வி எழுந்தால் தபால் துறை மீது பழியை போட்டு விடலாம். கடிதத்தை எடுத்து கொண்டு வெளியே வந்தான். ஏய் சண்முகம், இங்கே வா என்றது ஒரு குரல். பிரீத். அத்தியாயம் 19. மற்றொரு சமயமாக இருந்திருந்தால் அதிகாரத்தோடு பிரீத் ஏஐ போட்டு கூப்பிட்ட தோரணை சண்முகத்துக்கு எரிச்சலை மூட்டியிருக்க வேண்டும். காதில் விழுந்ததும் விழாதது போல போயிருப்பான். ஆனால் இப்போது அப்படி அலட்சியமாக நடந்து கொள்ள கையில் இருந்த கடிதம் அனுமதிக்கவில்லை. 2ஆம் பேரறியாமல் தபாலில் சேர்த்து விட்டால் அது தங்கிப்போன ரகசியம் யாருக்குமே தெரியப்போவதில்லை என்று பார்த்தான். குறுக்கே பிரீத் வந்து அவளுக்கு தெரியாதபடி சட்டென்று கடிதத்தை மறைத்து கொண்டு என்ன வேண்டும் என்றான். டெலிஃபோன் மக்கர் பண்ணது ரிப்பேரா என்றாள். மேனேஜர் ரூமில் சுவிட்ச் இருக்குது, போட்டால் கனெக்ஷன் கிடைக்கும், இருங்க போடுறேன். பிரயாண களைப்பு காரணமாக தேசிகர் முன்னாடியே வீட்டுக்கு போய் விட்டிருந்தான். பூபதி இன்னும் கிளப்பிலிருந்து திரும்பவில்லை. சுஜரிதாவை அழைத்து கொண்டு விசாகன் லேடி டாக்டரிடம் சென்றிருந்தான். நவமணி மாடியில் இருப்பது பிரீத்துக்கு தெரியும் என்றாலும் அவள் முன்னிலையில் சூரியகாந்தனுடன் பேச பிரீத்துக்கு விருப்பமில்லை. அவளை கடக்கையில் சண்முகத்திடமிருந்து வீசிய நெடி அவனை காட்டி கொடுத்து விட்டது. மூக்கை சுழித்தபடி சண்முகம், என்ன சமாச்சாரம் என்றாள் பிரீத். என்ன என்றான் அவன் ஒன்றும் அறியாதவன் போல. வாசனையுள்ள பொருள் ஏதோ உள்ளுக்கு போயிருக்கிறா அப்படி இருக்கே, அப்படித்தானே? ஒன்றுமில்லை, வந்து கொய்யா பழம் நல்லா இருந்ததே, 2-3 சாப்பிட்டுட்டேன். நாட்டு கொய்யா மாதிரி தெரியலையே, சீமை கொய்யாவாக இருக்குமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனை நாள் இந்த பழக்கம்? சும்மா இன்னைக்கு. இது பெரிய மனிதர் வீடு, இங்கே இதெல்லாம் உதவாது, புரிஞ்சுதா? அவள் அவனை எச்சரித்தாள். இன்னொரு தரம் இப்படி செய்தியோ சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டியிருக்கோம், அப்புறம் சீட்டு கிழிச்சா நான் ஜவாப் இல்லை. காரியதர்சியின் அறைக்கு சென்று விசையை தட்டும்போது சண்முகம் புழுங்கினான். யார் இந்த பிரீத்து? அவனை மிரட்ட அவளுக்கு என்ன அதிகாரம்? ஆத்திரமாக வந்தது அவனுக்கு. எஜமானர் இருக்கிறார், மேனேஜர் இருக்கிறார், அவர்கள் என்ன வேணுமானு சொல்லட்டும். சுஜரிதாவும் நவமணி இருக்காங்க, அவர்கள் சொல்லட்டும். பிரீத் யார் அவனை கண்டிக்க? சீட்டு கிழிப்பாளாமே சீட்டு. அவன் பல்லை கடித்து கொண்டே தன் அறைக்கு திரும்ப அவள் சூரியகாந்தனுக்கு டயல் செய்யலானாள். அப்பப்பா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது, எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது என்றாள் பிரீத். அவள் குரலை கேட்டதில் சூரியகாந்தனுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும் போலும். என்ன பிரீத்துதே, நான் உன்னை வலை போட்டு தேடிக்கிட்டு போல. அவனை பேச விடவில்லை. அவள் வீட்டுக்கு போனால் பூட்டி இருக்குது, ஆஃபீஸ் போனால் இன்னும் வரலைங்கிறாங்க. வீட்டுக்கு ஃபோனு, அப்புறம் ஆஃபீஸுக்கு ஃபோனு, மாற்றி ஆஸ்தியெல்லாம் டெலிஃபோனுக்கே போயிடும் போல ஆகிட்டுறது. ஒருவேளை சூரியகாந்தம் ஓசைப்படாமல் சூரிய மண்டலம் கிளம்பிட்டாரோன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். காலையில் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன், யாரும் சொல்லலையா? இனிமேல் தான் வீட்டுக்கு போகணும். எங்கேருந்து பேசுகிற நீ? டெலிஃபோன் கவுண்டிலிருந்து. அதற்கட்டும் அவள் சண்முகம் பக்கத்தில் இல்லை என்று உறுதி செய்து கொண்டு தாழ்ந்த குரல் கேட்டாள். உங்கள் லவ் மேட்ரு எந்த கட்டத்தில் இருக்கே? பிரீத்,
உன்னால் இப்போது இங்கே வர முடியுமா? மாட்டேன், நான் குடும்ப பெண்ணு. அவள் கிண்டலை அவன் பொருட்படுத்தவில்லை. அவளுடைய யோசனைகளும் ஒத்தாசையும் அவனுக்கு அவசரமாக தேவைப்பட்டன என்பது அவன் ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டதிலிருந்து புரிந்தது. அன்றைக்கே சாந்தாவுக்கு கடிதம் எழுதினா நல்லதுன்னு சொன்னேன். திங்கக்கிழமை ஆகட்டும்னு தள்ளி போட்டுட்டேன். நாளைக்கு என்ன செவ்வாய் தானே, காதலுக்கு எந்த நாளும் நல்ல நாள் தான். இனிமேல் கடிதமெல்லாம் எழுதி கொண்டு இருக்க நேரம் இல்லை. முக்கோணம் என்பாங்களே, அது வந்துடும் போல இருக்கு. நாம் இருவர் நமக்கு இருவர் தானே, அது ரொம்ப நாள் ஆச்சே. தமாஷ் பண்ணுற இது நேரம் இல்லை பிரீத். அவளை, அதாவது சாந்தாவை சொல்கிறேன், நேரில் சந்திக்க வேண்டிய கட்டம் வந்தாயிடுச்சு. 3வது பார்ட்டி ஒருத்தன் வேலை செய்கிறது. 30 பார்ட்டி வேலை செய்யட்டுமே, வெற்றி உங்களுக்கு தான் என்று தைரியம் ஊட்டினாள் அவள். தேங்க்ஸ் பிரீத், தேங்க்ஸ். ஆனால் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அத்தை எங்கே இருக்காங்க? அம்மா தானே, சேமபுரத்தில். ஏன், அவர்களிடம் இந்த தகவல் ஏதாவது வந்ததா? என்ன தகவல்? அம்மாவுக்கு இதுக்கு என்ன பிரீத் சம்மந்தம்? அதாவது அவள் அண்ணாந்து பார்த்தபோது விசிறி ஓடவில்லை என்று உறுதிப்பட்டது. சண்முகத்தை காணோம். கொஞ்சம் இருங்க என்று சூரியகாந்தனிடம் அனுமதி வாங்கி கொண்டு எழுந்து போய் விசிறியை சுழல வைத்துவிட்டு திரும்பி வந்தாள். வேறொரு மாதிரியான பெண்ணை அவர்கள் மறுமொழாக்கி கொள்ள வேண்டும்னு ஆசைப்படுவதாக வச்சுக்கொள்வோம். அவன் எகத்தாளமாக சிரித்தான். அம்மாவது நான் சொல்கிறத மறுவார்த்தை பேசுகிறதாவது. அவசரப்படாதீங்க. அவர்கள் சிபாரிசு செய்கிற பொண்ணு சாந்தாவை விட அழகாகவும் பணக்காரியாகவும் இருக்கிறான். அப்போது இருக்க முடியாது பிரீத். சாந்தா தான் வேணுங்கிறீங்க, வேறு யாரும் வேண்டாம்? நிச்சயமா அந்த பெண் தான் வேணும். ஒரு முழு டின் சாக்லேட்டை பரிசாக பெற்ற குழந்தையின் குதூகலம் அவளது முகமெங்கும் படர்ந்தது. சூரியகாந்த், உண்மையை சொல்கிறேன், உங்கள் மேலே எனக்கு இப்போது தான் மதிப்பு உண்டாது. அவன் கேட்டான். பிரீத், சாந்தாவின் குணம்தான் அவனுக்கு தெரியுமே. நேரில் போய் என் மனத்தை திறந்து காட்டினா என்ன ஆகும்? அவன் மனம் மூடிக்கொண்டு விடும். இந்த பிருத்திவிராஜன் டாக்டிக்கெல்லாம் வேண்டாம். சொல்கிறத கேளுங்க. பதறாத காரியம் சிதறாது. பொறுமை. நாளைக்கு சாவகாசமாக பேசிக்கொள்ளலாம். நாளைக்குன்னா இப்போது சாயந்தரம் உங்கள் வீட்டில். பிரீத், எப்படி இந்த விஷயத்தில் நீ ஒத்தாசை செய்யணும், உன்னை தான் நம்பியிருக்கேன். ஓகே. ரிசீவரை கீழே வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் பிரீத். கோடை காலத்தில் ஆற்றில் குளிப்பவர்கள் நேரம் செல்வது தெரியாமல் திளைத்து கொண்டிருப்பார்களே, அதுபோல சூரியகாந்தனுடைய மனம் சாந்தாவிடமே ஒன்றி போயிருக்கிறது என்ற உணர்வினால் ஊறிய நிம்மதியை அவள் ஆழ்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்தாள். நவமணியையும் பார்க்கலாம் என்ற எண்ணத்துடன் அவள் எழுந்தபோது கார் வந்து நிற்கும் ஓசை கேட்டது. சுந்தரபாண்டியன் இறங்கி வந்தார். பூபதி இருக்கானா என்று கேட்டுக்கொண்டேன். இன்னும் கிளப்லேருந்து வரவில்லை அங்கிள் என்றாள் பிரீத். நீங்கள் பார்க்கலையா அவங்க? என்னால் போக முடியல. ஆமாம், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தனியாக? அரட்டை அடிக்க விட்டால் உனக்கு மண்டை வெடிச்சிருப்பேன். மண்டை வெடிச்சு விட போகுதுன்னு பயந்துட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க என்றாள். உட்காருங்க. சண்முகம் வந்து பணியுடன் நிற்கவே, தேசிகாங்க என்றார் சுந்தரபாண்டியன். ஏதேதோ போட்டு வாயை கொப்புளித்து விட்டு வந்திருந்த சண்முகம் எச்சரிக்கையாகவே சற்று எட்டத்தில் இருந்தபடி, இப்போ தான் வீட்டுக்கு போனார் என்றான். சுந்தரபாண்டியன் சோஃபாவில் உட்கார்ந்ததும், எனக்கு விட்ட சவாலை காப்பாற்றி விட்டீங்க போல இருக்குதே. புன்னகை செய்தாள் அவள். சவாலா? நவமணியின் அறைக்கு ஒரு புது சோஃபா செய்ய ஏற்பாடு பண்ணிட்டீங்க இல்லையா? அதை பற்றி தான் பூபதியிடம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் என்றார் அவர். ரொம்ப நல்ல பையன் அந்த பரதன். பாவம், இடம் கிடைக்காம திண்டாடிட்டு இருக்கான். இங்கே தான் 2 கார் ஷெட்டு காலியாக இருக்கே. சோஃபா பண்ணி முடிக்கும் வரைக்காவது ஒரு ஷெட்டை அவனுக்கு ஒதுக்க சொல்ல போகிறேன். நவமணியின் வீட்டுக்கே பரதன் குடி வர போகிறானா? வியப்பு மகிழ்ச்சியும் உள்ளத்தில் கும்மாளம் போட்டனேன். அங்கிள், கஷ்டப்படுங்கிறவங்களுக்கு ஒத்தாசை செய்கிறதுங்கிற உங்கள் வேகம் எல்லாருக்கும் வராது. எனக்கு பிள்ளைக்குட்டி இல்லையாம்மா என்று அவர் சிரித்த போதும் அதில் சோகம் கலந்திருப்பதை அவள் உணர்ந்தாள். உங்களுக்கு பிள்ளையே இல்லையா? ஸ்வீகாரம் பண்ணி கொண்டா தான் உண்டு. என்ன தோன்றிற்றோ விளையாட்டாக, என்ன ஸ்வீகாரம் பண்ணிக்கலீங்களே அங்கிள் என்றாள் அவள். அவள் கன்னத்தை தட்டி, அதுவும் நல்ல யோசனை தான் என்றபோது அவர் குரலில் விம்மிதம் இருந்தது. சுந்தரபாண்டியனுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே பரதனுக்கு தெரியவில்லை. அவர் செய்த சிபாரிசின் விளைவாக பூபதி வீட்டுக்காரர் ஷெட் ஒன்றில் அவனுடைய தச்சு பட்டறைக்கு இடம் கிடைத்தது. பிரீத் அவனுடைய வருகையை எதிர்பார்த்து காலையிலேயே நவமணி வீட்டுக்கு வந்துவிட்ட போதிலும் கல்லூரிக்கு புறப்படும் நேரம் வரைக்கும் அவனை காணாததில் அவளுக்கு சற்று ஏமாற்றுமே. நவமணியோ, பிரீத் அவர் ஏன் இன்னும் வரல என்று நிமிடத்துக்கு ஒரு முறை கேட்டபடி இருந்தால், வண்டி வைத்த சாமான்கள் கொண்டு வரணும் இல்லையா என்று தேற்றினாள் பிரீத். சாயங்காலம் கல்லூரி விட்டதும் விஷயத்தை டிரைவரிடம் மறைமுகமாக கேட்டு தெரிந்து கொண்ட பின்னர் அவர்களுக்கு நிம்மதி ஏற்பட்டது. பிரீத் ரகசியமாக நவமணியின் தொடையை கிள்ள அவள் என்று டிரைவரை கண்களால் ஜாடை காட்டி எச்சரிக்க அவர்களுக்குள் உற்சாகம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது.
மிஸ்டர் பரதன் வணக்கம் என்று வினயமாக கை கூப்பினாள் பிரீத். என்ன அடையாளம் தெரிகிறதாவா? சாமான்களை ஒழுங்குபடுத்திவிட்டு உரிய இடத்தில் அவற்றை வைப்பதில் ஈடுபட்டிருந்த பரதன் பிரீத்தையும் அவளுக்கு பக்கத்தில் நவமணியும் பார்த்தது மகிழ்ச்சியோடு, பிரீத் வாருங்க என்று வரவேற்றபடி ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்த ஸ்லாக் சட்டை எடுத்து மாட்டிக்கொண்டான். முகத்தை வேண்டுமென்றே என்று வைத்துக்கொண்டு, என் பேர் பிரீத் இல்லை, கறிவேப்பில என்றாள் பிரீத். அவன் சிரித்தபடி, அப்படி கூட ஒரு பெயர் இருக்க முடியுமாண்ண என்றான். காரியம் ஆகிற வரைக்கும் நான், அப்புறம் தூக்கி எறிஞ்சிருவீங்க என்று கூறினாள் அவள். இவளை உங்களுக்கு இன்னும் அறிமுகப்படுத்தலையே நான். இவ தான் நவமணி. பிரீத் துவக்கி வைத்த பாணியில் இருந்து பிறழ விரும்பாதவனாய், இவங்க தான் நவமணியா? எங்கோ பார்த்த ஞாபகம் இருக்க என்று அவன் கை கூப்பினான். இவர் தான் மிஸ்டர் பரதன். இன்றைக்கி ஹைதராபாத்தில் இருப்பார், நாளைக்கு சென்னையில் குதிப்பார். அவரது விலாசத்தை கேட்டால் அட்ரஸே இல்லைம்பார். ஆனால் நம்ம அட்ரஸ் அவர்கிட்ட இருக்கும். மர்ம மனிதர்மாங்களே, அது இவர் தான். மர்மம் ஒன்றும் இல்லை, நவமணிக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன் என்றான் பரதன். ஓஹோ, சொல்ல வேண்டியவரிடம் சொல்லிவிட்டேன். நீ யார் கேட்பதற்கு வாய் மூடுங்கிறீங்க. உங்கள் வாயை மூடச் செய்கிறது அவ்வளோ லேசான காரியமா? அவன் கேலி செய்தான். ஆஹாஹா, நீங்கள் மட்டும் லேசுப்பட்டவரா என்றாள் பிரீத். ஒன்றும் தெரியாத அப்பாவே இருந்த ஆள் நவி, அவளை எவ்வளவு மோசக்காரியாக்கியிருக்கீங்க. இருவரும் இத்தனை தடவை சந்தித்திருக்கீங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. மூச்சு விட்டாளா என்னிடம்? நவமணி ஆட்சேபித்தாள். அக்கா வந்திருக்கான்னு சொல்லி நீ வீட்டிலேயே அடைஞ்சு கிடந்தா ஏன் நீ வந்து சொல்லக்கூடாதோ? அது எப்படி? லைப்ரரிக்கு போக தெரிஞ்சது, அது எப்படி? கேட்டலாக ஒரு சாக்கா வச்சுட்டு குஷாலாக பேச தெரியுது, அது எப்படி? அவர் வருவார்னு எனக்கு தெரியாது பிரீத், தற்செயலாக தான் சந்தித்தோம். பரதன் ஒத்தாசைக்கு வந்தான். அவங்க சொல்கிறது வாஸ்தவம். நான் அது தற்செயலாக தான் ஏற்பட்ட சந்திப்பு தான். பிரீத் இடுப்பில் கை வைத்து கொண்டு, பாத்தியா, 2 பேரும் சேர்ந்து கொள்வது பாத்தியா? வேலிக்கு ஓனா சாட்சி என்றவள் ஷெட்டுக்கு வெளியில் யாரோ வருகிற சத்தம் கேட்டதும், வேலிப்பாடு ஓனாம்பாடு, நான் போகிறேன் என்று நாசுக்காக வெளியே சென்றாள். பரதனிடம் வேலை செய்யும் ஆள் வந்து கொண்டிருப்பதை கண்டதும் அவனை அங்கேயே நிறுத்தி பேச்சு கொடுக்கலானான். பிரீத், கோபிச்சு கொண்டுற மாதிரி இருக்கிறீங்க, கூப்பிடுங்க நீங்கள் என்றான் பரதன். கோபமில்லை, சும்மா என்றாள் நவமணி. இருவர் மட்டும் தனியாக இருக்கிறோம் என்ற உணர்வு அவர்களிடையே ஒரு நெருக்கத்தையும் அதே சமயத்தில் ஒரு தடையையும் ஏற்படுத்தி கொடுத்தார் போல் இருந்தது. அவள் இழைப்புழையை காட்டி, இது என்ன என்றாள். அவன் ஒரு கட்டையை இழைத்து காண்பித்த கருவியின் உபயோகத்தை விளக்கினான். அவன் முகத்தில் வியர்வை துளிர்ப்பதை கண்டதும் அவளுக்கு என்னவோ போலாகிவிட்டது. அவளுக்கு சோஃபா செய்வதென்றால் அவன் எவ்வளவு உழைக்க வேண்டும், எவ்வளவு வியர்வை சிந்த வேண்டும். எனக்காக நீங்கள் கஷ்டப்படுறதை நினைக்கும் போது அவளுக்கு தொண்டை அடைத்தது. நீங்கள் செய்ய வேண்டாம், விலை கொடுத்து சோஃபா வாங்கிக்கலாமே என்றாள். இதில் கஷ்டம் ஒன்றும் இல்லை, நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் தொழில் தானே இது. அவன் அவளை உற்று பார்த்தான். தவிரவும் உங்களுக்கு சோஃபா செய்கிறதை விட இன்பமான ஒரு காரியம் இருக்க முடியாது. ஏன் என்றாள் அவள், உள்ளத்தை போல் கண்களும் படபடக்க. உங்களை பற்றி நாளெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்லவா? நவமணியின் மாடி அறையில் இருந்து பார்த்தால் கார் ஷெட் தெரியும். அவள் மாடியில் இருந்தபடி படித்தாள், பருகினாள், வேலம்மாவுடன் பேசினாள், கண்ணாடியில் அடிக்கடி முகத்தை பார்த்து கொண்டாள், இரவு படுக்கையில் படுத்து உறங்கினாள். ஆனால் உள்ளம் எனவோ கார் ஷெட்டில் தான் இருந்தது. சுந்தரபாண்டியனை வரவழைத்து அவருடன் நவமணியின் திருமணம் பற்றி பூபதி பேசிக்கொண்டிருந்தார் காலையில். அவர் வெளியிட்ட செய்தி சிறு வயது முதற்கொண்டு நவமணியின் அன்பு காட்டி வைத்திருந்த சுந்தரபாண்டியனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. சூரியகாந்தனை பற்றி அவருக்கு தெரியாது. பூபதி தந்த விவரங்களை வைத்து பார்க்கையில் அவனை விட நல்ல இடம் நவமணிக்கு வாய்க்கக்கூடும் என்று அவருக்கு தோன்றிற்று. இருந்த போதிலும் அவளுக்கு பிடித்திருக்கிறது என்றால் வேறு எதை பற்றியும் யோசிக்க வேண்டியதில்லை என்று அவர் நினைத்தார். பூபதி ஜன்னல் அண்டை நிற்க திருமணத்தை எப்போது வைத்துக் கொள்ளலாம், எங்கே வைத்துக் கொள்ளலாம் என்பது போன்ற விவரங்களை அவருடன் உரையாடி கொண்டிருந்த சுந்தரபாண்டியன், நவமணியின் மனத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப போல இருக்கேன்னு நினைக்கிறேன் என்றார். கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? பூபதி கூப்பிட்டார். எழுந்து வந்த சுந்தரபாண்டியன் பூபதி சுட்டிக்காட்டிய திசையில் பார்த்தார். தோட்டத்தில் சூரியகாந்தன் நவமணியுடன் பேசிக் கொண்டிருப்பது தெரிந்தது. பூபதியின் தோளில் சுந்தரபாண்டியன் கை வைத்தார். பின்னர் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகை செய்து கொண்டார்கள். தொடரும்.